எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எதுக்காகனா, இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இப்போ லைவில் தான் அதிகமாக உட்காந்துருக்கோம். ஏன்னா யூடியூப்காரங்க இந்த 3 மாதத்துக்குள்ள 4000 ஹவர்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 8000 ஹவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே லைவில் தான் உட்காந்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க. வெளியூர்லேருந்து உள்நாட்டிலேருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அதில் நம்ம முறை வச்சும் பேசுகிறாங்க. அக்கா, அம்மா, பாட்டி, கிளவி, கொள்ளுப்பாட்டி அப்படின்னு கூட வச்சு பேசுகிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனாங்க. அக்கா, உங்களைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே நான் உயிராக இருக்கிறேன், நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி, ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படி இப்படின்னு பேசுனாங்க. பேசிட்டு, இல்லைக்கா நான் ஊரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு அம்மா மட்டும்தான், அக்கா 2 பேர், தம்பி ஒருத்தர், தம்பியும் நானும் லண்டனில் வெளிநாட்டில் இருக்கிறோம், இப்போ 1 மாதம் லீவில் இப்போ வரோம் நாங்கள், அதனால் வந்தால் நாங்கள் உங்களை பார்க்கணுங்க்கா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பரை மெசேஜ் பண்ணுறது, லைவ்லேயே பண்ணுறது, சும்மா மெசேஜ் பண்ணி, இல்லைக்கா நான் உங்களை பார்த்தே ஆகணும், உங்ககிட்ட பேசியே ஆகணும், ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்களா, நான் உண்மையாக தான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன், நீங்கள் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் உங்கள் மேலே பாசமாக இருக்கேன், அப்படி இப்படி எவ்வளவோ சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நம்மக்கிட்ட இந்த மாதிரி உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு யூடியூப்காரங்க வீட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்கள் போடுறது இப்போ பழகிடுச்சு. இப்போ எல்லோரும் போகிறாங்க, போய் பேசுகிறாங்க, பழகிறாங்க. இது ஒரு இதாகிடுச்சு. அதனால் நான் என்ன நினச்சேன், அந்த தம்பி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. நான் பார்த்தே ஆகணும், ஒரு மாதம் லீவில் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், இது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சதுக்காக நான் என்னோடய மாமனாரோட நம்பரை கொடுத்துருந்தேன். நான் என் மாமனார் போலீஸாக ரிட்டையர் ஆனவங்க. அவங்களோட நம்பரை கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க மாமா, இது உண்மையாக என்னன்னு தெரியல, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நீயே பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஃபோன் பேசும்போது என் மாமனார் பக்கத்தில் இருந்தார், என் வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்தார். அவங்கள வச்சுக்கிட்டே நாங்கள் அந்த தம்பிக்கிட்ட பேசினோம். இது மாதிரி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்னப்பா ஏன் பேசணும் பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார். அவரும் பேசினார், என் மாமனார்கிட்ட பேசினார், என் வீட்டுக்காரங்கள்ட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நான் ஊரில் இருக்கேன், நான் அக்கா வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும், அக்கா வீடியோவை நான் பார்ப்பேன், அதனால் நான் ஊருக்கு லீவில் வரேன், நான் அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் 1 வாரம் கழித்து அப்புறம் என் மாமனார் சொன்னார், ஏம்மா அந்த தம்பி ஃபோன் பேசுன்னு சொன்னிச்சே பேசுனியா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை மாமா, மறந்துட்டேன், நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என் மாமனாரே ஃபோன் போட்டு கொடுத்தாரு, ஒரு மிஸ்கால் போட்டார், ஃபோன் எடுக்கலை. அப்புறம் மறுநாள் அவங்க வீட்டிலேருந்து யாரோ பேசுனாங்க, அந்த நம்பர்லேருந்து பேசுனா அவங்களோட மனைவி போல். அந்த பையன் என்ன சொன்னிச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலை, அம்மா இப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்யாணம் ஆனதும் உங்கள் மனைவியை அழைச்சிட்டு வாங்கப்பா, எங்கள் வீட்டில் விருந்து வைக்கிறோம், சாப்பிட வாங்க, கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு வரேம்மா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அவங்க. அப்புறம் இருந்துக்கிட்டு அவங்க மறுநாள் அந்த பொண்ணு அவரோட மனைவி போல் ஃபோன் பண்ணி, எப்படி பேசலாம், என் புருஷன்கிட்ட எப்படி பேசலாம், நீ யார் என்ன ஏது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனாங்க அவங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், என் மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன், மாமா இங்கே பாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமனார் பேசுகிறாங்க, அம்மா இது மாதிரி விஷயத்த சொன்னாங்க, உன் புருஷன்தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக ஃபோன் பண்ணி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எங்கள் அம்மா மட்டும்தான், எனக்கு 2 அக்கா, ஒரு தம்பி இப்போ என் கூட வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பேசணுன்னு உன் வீட்டுக்காரர் தாம்மா சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்புறம் என் மாமனாரும் பேசினார், என் வீட்டுக்காரரும் பேசினாங்க அந்த அம்மா கிட்ட. அம்மா, உன் வீட்டுக்காரர் தான் ஒவ்வொரு பெண்களுக்காக ஃபோன் பண்ணி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு அம்மா மட்டும்தான் பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களே உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட என்னென்னு கேட்டுங்கம்மா நீங்கள், ஏன்னா அவருக்கு குழந்தைங்க இருக்குது, அந்த தம்பிக்கு குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட பேசும்போது கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம உண்மைன்னு நினச்சிட்றோம் நம்ம. ஏன்னா நம்ம அக்கா அம்மா பெரியம்மா என்னென்னமோ முறை வச்சு பேசுகிறாங்க. நம்ம சரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசுகிறோம். நம்ம நம்புகிறோம், நம்ம உண்மையாக பேசுகிறோம். ஆனால் வரவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு சில பேரால் இந்த பேர் உண்மையாக பேசுகிறவங்க மேலேயும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது.
அதனால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு சில பேர் இந்த மாதிரி இந்த தம்பி அந்த தம்பி பேர் வந்து நியாஷ் கான், அந்த பையன் பேர். அவங்களோட ஃபோன் நம்பரும் எங்ககிட்ட இருக்குது, அவரோட ஃபோன் நம்பரும் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவங்க மனைவிக்கிட்டே சொல்லிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன்னா, இப்போ நம்ம முக்கால்வாசி எல்லாருமே இப்போ லைவில் தான் உட்காந்துருக்க, வீட்டில் வேலை செய்யாமல், எந்த வேலையும் பார்க்காம, குழந்தைங்கள பார்க்க முடியாமல், அதனால் எல்லாமே இப்போ லைவில் தான் உட்காந்துருக்கோம். அதுக்காக தான் நம்மக்கிட்ட பேச வரவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நீங்கள் யார்கிட்டையும் நம்பர் கொடுத்துடாதீங்க, உங்கள் நம்பரை நீங்கள் யார்கிட்டையுமே கொடுத்துடாதீங்க. அப்படியே யாராவது உங்ககிட்ட நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரில் பேசுகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா வீட்டில் பெரியவங்கள பக்கத்தில் வச்சுங்க, வீட்டுக்காரரை பக்கத்தில் வச்சுங்க. அதே மாதிரி மாமனார், அண்ணன் தம்பிங்க யாரையாவது பக்கத்தில் உட்காரச்சிட்டு நீங்கள் பேசுங்க, அப்படி பேசுகிறதா இருந்தால். ஏன்னா உண்மையாக கூட நம்ம மேலே அன்பாக இருக்கலாம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டேன். நான் இப்போ இது நடந்தது எனக்கு. அந்த பையனோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்குது. அந்த பையன் பேர் நியாஷ் கான். பக்கத்தில் எங்கே திருச்சின்னு சொன்னார். அவர் லண்டனில் இருக்கிறாராம். லண்டனில் ஏதோ வேலையில் இருக்கிறாரு, தம்பியும் லண்டனில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு நிறையா ஃபோன் வருது, லண்டன்லேருந்து வருது, ஜப்பான்லேருந்து வருது, அமெரிக்காலேருந்து வருது. கேட்டால் இந்த ஊரில் பேசுகிறோம், அந்த ஊரில் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையாக பேசுகிறோம், நம்மக்கிட்ட பேசுகிறவங்க உண்மையாக இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம செக் பண்ணவும் முடியாது, அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோம். அதனால தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்க, பார்த்து பழகுங்க. யாராவது அப்படி வீட்டுக்கு வர்றது, ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ ஒருத்தங்க யூடியூப்காரங்க வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர் போகிறது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிடுச்சு. போகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. ஏன்னா கஷ்டப்படுற குடும்பங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு சில பேரால் உண்மையாக பேசுகிறவங்க கூட மேலே எங்களுக்கு சந்தேகமாக வருது. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.